ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருகன் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி பிரதோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி திங்கக்கிழமை பிரதோஷம். திங்கக்கிழமை பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கிழமையில் வர பிரதோஷத்துக்கும் ஒரு பலன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமான் அபிஷேக பிரியர். நம்ம வீட்டில் நடந்த அபிஷேகங்களை பார்ப்போமா? நம்ம வீட்டில் பால் அபிஷேகம், குங்குமம், மஞ்சள், விபூதி, சந்தனம், நாட்டு சக்கரை வச்சு அபிஷேகம் பண்ணணும். நம்ம அபிஷேகத்தை பார்ப்போம். இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாய சொல்லி நம்ம கற்பூர ஆரத்தி சிவபெருமானுக்கு காமிச்சிக்கலாம். ஒவ்வொரு வகையான அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. நம்ம நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணும்போது நல்ல வாழ்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பாலால் அபிஷேகம் பண்ணும்போது நோய்கள் தீர்ந்து நீண்ட ஆயுளோட வாழ்வுன்னு சொல்கிறாங்க. விபூதியால் அபிஷேகம் பண்ணும்போது மன தூய்மை பெறும், நோய் நொடியிலேருந்து நம்ம மீண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. மஞ்சள் அபிஷேகம் வசீகரம் உண்டாக்கும். குங்கும அபிஷேகம் மாங்கல்ய தோஷம் நீங்கும், மாங்கல்ய பாக்கியம் தரும். சர்க்கரை, தேன், நாட்டு சர்க்கரை போன்ற இனிப்பு பொருட்களால் அபிஷேகம் பண்ணும்போது எதிர்மறையான எண்ணங்கள் போகும், நமக்கு வர எதிர்ப்புகள் குறையும். பச்சரிசி மாவுனால் அபிஷேகம் பண்ணும்போது கடன்கள் தீரும், தீராத கடன் அடையாத கடன் அடையும், பண கஷ்டம் நீங்கும். பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் பண்ணும்போது உடல் நலம் பெறுவோம். திருமஞ்சன அபிஷேகம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச அபிஷேகம். திருமஞ்சன அபிஷேகம் பண்ணும்போது அவப்பெயர்கள் நீங்கி நல்ல பெயர் கிடைக்கும். இளநீர் அபிஷேகம் பண்ணும்போது வாழ்வில் இன்பமும் நன்மையும் பெறுவோம். பஞ்சகவ்ய அபிஷேகம் பண்ணும்போது பாவங்கள் நீங்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 30 வகையான அபிஷேக பொருட்களை வச்சு பண்ணுவாங்க. சில பேர் 108 வகையான அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி நம்மளால் வீட்டில் அபிஷேகம் பண்ண முடியலைன்னா சிவனுக்கு கோவிலில் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இளநீர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. இளநீயால் அபிஷேகம் பண்ணும்போது இன்பம் கிடைக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச பொருட்களை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா விபூதி பாக்கெட் வாங்கி கொடுங்க. விபூதி பாக்கெட் வாங்கி கொடுக்கும்போது நம்மளால் நோய்கள்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில்களில் பிரதோஷத்தப்போ உங்களால் முடிஞ்சால் பொங்கல் வச்சு கொடுங்க, இல்லைன்னா இனிப்பு வாங்கி கொடுங்க, தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க. எங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலெல்லாம் தேன் மிட்டாய், பூந்தியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கும்போது அது நம்ம ஒரு தான வகையில் தான் சாரும். அதனால் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒவ்வொரு கிழமையோட பிரதோஷ பலன்கள் என்னென்னு பார்ப்போமா? ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வரும்போது சூரிய பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும். துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் குறையும்னு சொல்கிறாங்க. திங்கக்கிழமை வர பிரதோஷம் சந்திர பகவானோட அருள் கிடைக்கணும், மன நிம்மதி கிடைக்கும், மன வலிமை பெறணும்னு சொல்கிறாங்க, மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வர பிரதோஷத்தை பார்க்குறது மூலமாக நமக்கு செவ்வாய் தோஷமெல்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. தோஷங்களை நீக்கிறது தான் பிரதோஷம். அதனால் செவ்வாய் தோஷம் இருக்க பெண்கள்லாம் இந்த பிரதோஷத்தை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும்னு சொல்கிறாங்க. புதன்கிழமை வர பிரதோஷம் புதன் பகவான் கல்வியில் எல்லோரும் சிறந்து விளங்க பண்ணுவார். அதனால் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காண்டி இந்த புதன்கிழமை பிரதோஷத்தை நம்ம பார்க்குறது மூலமாக நல்லா குழந்தைங்க படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வியாழக்கிழமை வர பிரதோஷம் குரு பகவான் நாள். அதனால் குரு பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும், கிரக தோஷங்கள்லாம் நீங்கும்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வர பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம். வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை பார்க்குறது மூலமாக நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குன்றாங்க, உறவு வலுப்படும்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை வர பிரதோஷம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரதோஷம். சனி பிரதோஷத்தை நம்ம மகா சனி பிரதோஷம்னு சொல்லுவோம். சனி பிரதோஷத்தப்போ ஒரு முறை கோயிலுக்கு போய் நம்ம பிரதோஷ அபிஷேகத்தை பார்த்தா 120 முறை நம்ம கோவிலுக்கு போய் பிரதோஷ அபிஷேகத்தை பார்த்ததுக்கு சமம். சனி பிரதோஷத்தை கண்டிப்பாக 7.5 சனி, அஸ்தம சனி, ஜென்ம சனி இந்த மாதிரி சனி பகவானால் பாதிக்கப்பட்டவங்க பார்க்குறது மூலமாக சனி பகவானோட தாக்கம் குறையும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நமக்கு சிவன் அருள் கிடைக்கும். பிரதோஷ சமயத்தில் கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, சாயங்காலம் 4 to 6 மணிக்கு தான் பிரதோஷ டைமு. அந்த டைமில் நம்ம சிவனை நினச்சி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு 5 தடவை சொல்கிறது மூலமாக நம்ம சிவபெருமானோட அருளை கண்டிப்பாக பெறுவோம். நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு நம்மளால் முடிஞ்ச அலங்காரத்தை பண்ணியாச்சு. சிவனுக்கு பிரசாதமாக கற்கண்டு வச்சுருக்கேன். சிவனுக்கு தீபாராதனை காமிப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. பாய் பாய்.